நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து மூவிஸ் வாய்ஸ் ஓவர் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹோலி நைட்டு டெவில் ஹண்டர்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நமக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து யார் நடிச்சிருக்காருன்னா, ட்ரெயின் டு புசன் படத்தில் நடித்த அந்த ஜென்லி தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த பேய் படமாக வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த பேய் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேயை கொண்டு வரதுக்காக வந்து வழிபட்டு பேய் ஒருத்தவங்களோட உடம்புல வந்து பூத்துருவாங்க. உடம்பு வந்து ஊதுறது பார்த்திங்கன்னா, அவங்க என்னென்ன அடையணுமோ அந்த விஷயத்த அடைக்கிறக்கும், பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறக்கும் எல்லாம் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த பேயை வந்து வர வச்சு ஒருத்தவங்களோட உடம்புல வந்து பூர வைக்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மொத்த அரசாங்கமே வந்து கண்ட்ரோல் இழந்து கிடக்கும். அப்போ வந்து நமக்கு போலீஸாக இருந்துக்கிட்டு ஒரு பேயை வந்து எதிர்க்க முடியாட்டி எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறனால தான் வந்து இவரை கூப்பிட்ருப்பாங்க நம்ம ஹீரோவை. இவரும் வந்து பேயை வந்து சும்மா பேய் ஓட்டி அடிக்காமல் யூமா பைபிஷான்னு சொல்லி அடிக்காமல் ஒரு கிக்கு விட்டோடனே அந்த பேய் வந்து தூசியாக வந்து பறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் இவர் அடிக்கிறதே வந்து தூசி பறக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கு. இப்போயே வந்து 1 மில்லியனுக்கு மேலே வந்து கடந்துருச்சு ட்ரெய்லரு யூடியூப்பில். அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அடியை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹீரோவோட அடியை. ஆனால் பேய் அடியை வந்து இந்த படத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.